For the transformation of delta connected network to Y network, resistance between any two terminals in Y connection is. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டெல்டால இருந்து ஸ்டார் கனெக்ஷன் அதாவது ஒய் கனெக்ஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கா ஒரு டெல்டா நெட்வொர்க் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா இப்படி நமக்கு ஒரு க்ளோஸ்டு லூப் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இது நம்ம RA, RB, RC அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு ஈக்குவலண்டான ஸ்டார் நெட்வொர்க் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதனுடைய வேல்யூ RA, RB, RC அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இப்போ இந்த டெல்டாவை ஸ்டாரா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆனா RA வேல்யூ என்னன்றது தான் கொஸ்டின். RA ஓட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு RA into RB divided by RA plus RB plus RC. ஸோ RA, RB எடுத்துட்டோம் அப்படின்னா காமன் டெர்மினல்ல மீட் ஆகக்கூடிய இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இதனுடைய ப்ராடக்ட் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் RA ஓட வேல்யூ. இதே மாதிரி நம்ம RBக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா RB அப்படிங்கிறது அடுத்து ரெண்டு காமன் டெர்மினல்ல இருக்கக்கூடிய resistance value. So RA, RC. So RA, RC divided by again total resistances RA plus RB plus RC. So இந்த மாதிரி தான் RA, RB, RC for star network நம்ம represent பண்ணுவோம். So இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா express பண்ணியிருக்காங்க in sentenceல. So R is equal to product of two delta resistances connected to common terminal divided by sum of all the three delta resistances. So product of two delta are connected to the common terminals. So common terminalsல connect ஆயிருக்க ரெண்டு R தான் நம்ம இங்க multiply பண்ணிருக்கோம் and divided by all the three delta resistances. So அதையும் நம்ம இங்க வந்து denominatorல include பண்ணிருக்கோம். So இந்த answer நம்மளுடைய ஆப்ஷன் கூட மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 2ல difference between highest and lowest values. So இது வந்து தப்பு. Sum of two values அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இதுவுமே தப்பு. Sum of டூ டெல்டா ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நியூமரேட்டர்ல மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து ராங். ஸோ இந்த ஆன்சர் நம்மளுடைய கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகுறதுனால இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். In the twin tub CMOS process, P-well is used primarily for. ஸோ ட்வின் டப் CMOS ப்ராசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த P-well வந்து இட் இஸ் mainly used for fabricating NMOS transistors. So twin tub அப்படிங்கிறது வந்து இதுல நம்மளால both P-well and N-well வந்து சேம் சப்ஸ்ட்ரேட்ல நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல நம்மளுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதனால நம்மளால என்ன பண்ணலாம் அப்படின்னா NMOS அண்ட் PMOS டிரான்சிஸ்டர்ஸை நம்ம இண்டிபெண்டா நம்மளால ஆப்டிமைஸ் பண்ணி எனேபிள் பண்ண முடியும். ஸோ இதுல P-well வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ சப்ஸ்ட்ரேட் ஃபார் NMOS transistors and N-type substrate எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் PMOS transistors. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால தான் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ்க்கு நடுவுல நமக்கு எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க P-well எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது தான். P-well வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபேப்ரிகேட்டிங் NMOS டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம ஆன்சர் கூட பார்த்தோம். இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 4 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Convolution of an input signal with impulse response of linear time invariant system provides. So convolution of the signal h of n impulse response கூட இருக்கும்போது நம்ம எப்படி ஜெனரலா ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா y of n is equal to x of n convolution with h of n. So x of n அப்படிங்கிறது வந்து input and h of n அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா impulse signal. ஸோ இந்த ரெண்டு சிக்னலை நம்ம கன்வல்யூட் பண்ணும்போது அதுக்கான ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஆஸ்ட்ரிக். அப்பதான் நமக்கு தேவையான அவுட்புட் y of n வந்து கிடைக்கும், which is actually equal to summation k is equal to minus infinity to infinity x of k h of n minus k.
ஸோ இதுதான் y of n அவுட்புட் உடைய வேல்யூ. அதாவது ஒரு இன்புட் சிக்னலை நம்ம கன்வல்யூட் பண்ணும்போது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கூட நம்ம கன்வல்யூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் இன்புட்டுக்கு சிஸ்டமுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்புட்டுக்கு தேவையான அவுட்புட் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க y of nல ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4 அவுட்புட் ஆஃப் சிஸ்டம் ஃபார் தட் இன்புட் அப்படின்றது கூட மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 4 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். How does white noise affect the performance of communication system? ஸோ ஜென்ரலா இந்த ஒயிட் நாய்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் degrades signal quality in communication systems. ஸோ எதனால நமக்கு degradation கிடைக்குது அப்படின்னா இந்த ஒயிட் நாய்ஸ் வந்து it introduces unwanted interference. ஸோ இதனால தான் நமக்கு எரர்ஸ், டிலேஸ், டிஸ்டார்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து டிரான்ஸ்மிட்டட் அண்ட் ரிசீவிங் சிக்னல்ல வந்து கிடைக்குது. ஸோ இந்த இன்டர்ஃபரன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ நம்மளால நாய்ஸ்ல இருந்து ஆக்சுவல் சிக்னலை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒயிட் நாய்ஸ். ஸோ ஒயிட் நாய்ஸ்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பேசிக்காக சிக்னலுடைய குவாலிட்டி வந்து டிகிரேட் ஆகுது. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 3 கூட மேட்ச் ஆகுது ரிடக்ஷன் ஆஃப் சிக்னல் குவாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Calculate reflection coefficient when VSWR is 5. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரிலேஷன் பிட்வீன் VSWR அதாவது வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ அண்ட் ரிஃப்ளெக்ஷன் கோஃபிஷியன்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா voltage standing wave ratio VSWR is equal to 1 plus reflection coefficient divided by 1 minus reflection coefficient. ஸோ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா VSWR கொடுத்துட்டு ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இதில் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 is equal to 1 plus tau L divided by 1 minus tau L. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 5 minus 5 tau L is equal to 1 plus tau L. ஸோ tau L எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 minus 1 is equal to tau L plus 5 tau L. So 6 tau L is equal to 4. So tau L is equal to 4 by 6, that is 2 by 3. So இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 3 கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.